போராடணும். போராட்டம் இருந்தது வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் கொஞ்சம் கூட தயங்க கூடாது, கொஞ்சம் கூட டயர்ட் ஆகிடக்கூடாது. நான் டயர்ட் ஆகல. 25 இயர்ஸ் ஓடிருக்கேன். 25 இயர்ஸ் ஓடுனதான் நினைக்கிறேன். வீராசாமியில புது கதாநாயகன் சார். ஒரு புது பையன், 18 வயசு பையனுக்கு இருக்கு இந்த எனர்ஜெட்டிக்கா, எவ்வளவு டைனாமிக்கா அவன் இருப்பான டவுட் சொல்லக்கூடிய ஃபைட் பண்ணிருக்கேன் சார். ஒரு ஷாட் டூப் ஷாட் கிடையாது, பின்னிருக்கேன். டான்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கும் மும்தாஜுக்கும் சாங் எடுத்துருக்கேன், வச்சிருக்கேன் ஒன்னு மனசுல வச்சுக்க சாங் ஆடி இருக்கேன் பாருங்க. டான்ஸ் பின்னிருக்கேன், டான்ஸ் மூமெண்ட். என் மகனோட இந்த காலகட்டத்தில் ஆட முடியுமா? என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி ஜனம், மக்கள் தெய்வங்கள், ரசிகர்கள். கட்டையாக கட்டழக வச்சிருக்க, நீ கட்டி போடிக்கத்தானே வச்சிருக்க. காட்டுக்கார ராசா நீ தள்ளி போகலாமா, தாக கொண்ட ரோசா நான் தனிய படுக்கலாமா. என் வாழ்க்கையில திரும்பவும் இசை உலகத்தில் கொடி கட்டி பறப்பேன். ஒரு காலத்துல என்ன சுத்தி அத்தனை படம் இசையமைக்கிறீங்க தேடி ஓடி வந்தாங்க. உயிரில் வச்சா தங்கை கோரிக்கை, மைதிலி இன்னைக்கு ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, பூக்களை பறிக்காத பாட்டுல ஹிட்டு, கிளிஞ்சல்களா ஹிட்டு. எனக்கு மியூசிக் பண்றது அப்ப டைம் கிடையாது. நான் படம் டைரக்ட் பண்ணேன். இப்ப பாருங்க, திரைப்படங்கள் வாய்ப்பு வந்தா இசை அமைச்சு நொறுக்கிறேன். ஏன்னா குரல் மீடியா டெக், சொந்த ஆடியோ கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். மியூசிக் வீடியோ பண்ண போறேன், ஆல்பம் பண்ண போறேன். இசை உலகத்துல கொடி கட்டி பறப்பேன். அதே மாதிரி திரை உலகத்துல வீராசாமி முடிஞ்ச கதாநாயகனா நடிப்பேன். வெளிப்படங்கள்ல பாடி ட்ரிம் பண்ணிருக்கேன். வெளிப்படத்துல கதாநாயகன் நடிக்கிற வருஷத்துக்கு 3 படம் ஆட் பண்றேன். என்ன ரோலு எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு ரோலு. ஆனா அப்பா வச்சவங்க நடிக்கிறதுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு நான் இளைஞனா இருக்கிறேன். அங்கதான் சேலஞ்சு. எனக்கு யூத்தா என்னுடைய வயசுக்கு ஏத்த நான் நடுத்தர வயது என்ன வசனம் பேச டான்ஸ் ஆட மாட்டேனா, ஃபைட் பண்ண மாட்டேனா? எனக்கு இமேஜ் இல்லையா? எந்த ஒரு தமிழ் திரை உலகத்தில் கலைஞருக்கு பாராட்டு விழா டி ராஜேந்தர் பேசுவார். பேசவே ஆரம்பிக்க அரங்கமே கைத்தட்டல் அப்படியே காதை பிளக்குது. எந்த ஒரு நடி உனக்கு உன்னை விட இந்த நடிகனுக்கு அதிக கைத்தட்டல் வந்தது, உனக்கு கைத்தட்டல் கம்மின்னு சொல்லு. டிவி போட்டு ரெக்கார்ட் பேசுன 10 நிமிஷம் ஆடிட்டு வருது, பரபரப்புக்குது. என்ன காரணம்? திறமை இருக்கு, கையில திறமை இருக்கு. நான் ஏன் பயப்படணும்? எந்த ஊர்ல ராஜேந்தர் பேசுவார் ஒரு பிட் நோட்டீஸ் போடு. கூட்டம் நிக்கலனா என்ன நிக்கலுங்க? ஒரே ஒரு சாட்சிதான். But that is an eyewitness and that is enough. Just I'm asking only for your argument's sake. Suppose if I break and shake the physical or the mental fitness of your witness, but you stand. First of all, you must understand the prosecution lawyer, her argument and her witness are strong, very strong. But the defense lawyer is too strong. Don't talk. Show it in action. Sorry for the interruption. This is only my introduction. During the class examination, you will see my action come direction added with the perfection. In the name of the witness, you are playing with the imitation. That's my conception. No, that is your assumption. Don't get emotion and irritation. You wait and see my further action. அது மாங்கொட்டை போட்டா அது மாங்காய் தான் வரும், மாங்கனியா தான் வரும். அதெல்லாம் தேங்காயா வரும். என் பையன் எப்படி வரும்னு எனக்கு முன்னே தெரியும். கை குழந்தையா இருக்கும்போது ஐஎம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார், பார்த்தா நான் குட்டி பையன், ஆனா நான் சுட்டி பையன், இந்த பையன் வருவான்னு பாட்டு எழுதணும். நான் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன கோட்ல என்ன லைன் விளைச்சனும் அதை நோக்கி பையன் வளர்ந்துட்டு இருக்க. சந்தோஷம். அவன் வளர்ச்சி அது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஒண்ணு தெரியுமா, அந்த வயசுல இந்த வயசு சின்ன வயசுல சிலம்பரசன் வந்து இயக்குனர் ஆகணும் ட்ரை பண்ண. 9 வயசுலயே கின்னஸ் ரெக்கார்டுக்கு. 15 வயசுக்குள்ள ஒன்று டைரக்டர் ஆகணும்னு நினைச்சேன். கொஞ்சம் அது மிஸ் ஆகி போச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து பையன் 20-21 வயசுல இந்த அளவுக்கு டைரக்ட் பண்றான்னா வேர்ல்டு ரெக்கார்டு. இது பெரிய பிரமிக்க வைக்கிறான். இவ்வளவு கமர்ஷியலா, இவ்வளவு டெக்னிக்கலா. ஒண்ணு சார், தமிழ் திரையுலகத்தில் நான் ஒன்னேன்னு கேட்கிறேன். மன்மதன் படத்தின் டைரக்ஷன் சூப்பர்விஷன் சிலம்பரசன் பேர் வந்தது. டைரக்டர் ஏஜே முருகன் போட்டிருந்தது. மன்மதன் சூப்பர் ஹிட்டா இல்லையா? சூப்பர் ஹிட். ஏஜே முருகனை கூப்பிட்டு ஏன் சார் திரும்ப இண்டஸ்ட்ரியில யாருமே ஒரு படம் டைரக்ட் பண்ண கூப்பிடல? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இஎம் இப்ராஹிம் ஒரு தடவை படத்தின் இயக்குனர் போட்டுட்டாரு. என்ன சார் சாதிக்க முடிஞ்சது? டி ராஜேந்தர் தான் 25 வருஷமா நினைச்சு நிக்கிறேன். ஆக மன்மதனை உருவாக்கியவன், கருவாக்கியவன், கனவாக்கியவன் யார்? வெற்றி படிக்கட்டியில் ஏறி நின்றவன் யார்? சிலம்பரசன். மன்மதனாக மக்கள் மனதில் இடம் பிடித்த திறமை இருக்கிறவன உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. காரில் கிடித்துக் கொண்டு வரக்கூடிய கஜலவனை போல திறமை இருப்போம். என்றாவது நாள் வெளியே வந்தே திருவான். சிலம்பரசன் வருவான். வந்துகிட்டு இருக்கான், வந்துட்டான்.